9 tips to lose weight fast in 15 days. என்னக்கா எப்போ பார்த்தாலும் 7 நாளில் குறைஞ்சிரும் 15 நாளில் குறைஞ்சிரும்னு இப்படி கம்மி டைமே தான் கொடுக்குறீங்க. ஆனால் எங்களுக்கு எதுவும் குறைஞ்ச பாடு இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க சில பேர். சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 15 நாளில் உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் நான் கேரண்டி. ஸோ ஓகே, டிப் நம்பர் 1, ஈட் 1 குக்கும்பர் டெய்லி ஒரு வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்ணும். ரொம்ப ஈஸி தானே இது. வெள்ளரி பிஞ்சு சீப் அண்ட் பெஸ்ட். ஆனால் அது கொடுக்குற பலன்கள்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம். டிஸ்கிரிப்ஷனில் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன், கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெய்லி ஒரு குக்கும்பர் வெயிட் லாஸ்க்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். வயிறை ஃபுல்லாக அடைச்சிக்கும், தண்ணி நிறைய உங்களுக்கு தாகம் எடுக்கும், குடிக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் மற்ற ஃபுட் கிரேவிங்ஸை குறைக்கும். டிப் நம்பர் 2, ட்ரிங்க் 9 கிளாஸ் ஆஃப் வாட்டர். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், 20 கிலோ இருக்கீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ 100 கிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோம், அப்போ 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ 9 கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்றது இப்போ மெஷர்மெண்ட் தெரியல அப்படின்றவங்களுக்காக சொல்கிறது. உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் பாட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி 5 லிட்டர் தண்ணியோ இல்லைன்னா அந்த 20 கிலோ இப்போ 40 கிலோ தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 லிட்டர் குடித்தாலே தாராளம், 2 2.5 அதிகம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு குடிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 3, வாக் 1 கிலோமீட்டர் ஆர் மோர் டெய்லி. அதை விட அதிகமாக 1 கிலோமீட்டராவது நடக்கணும், இல்லைன்னா அதை விட தாண்டி கூட நீங்கள் நடக்கலாம் உங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸில் நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 1 டேக்கு 10K ஸ்டெப்ஸ், 10,000 ஸ்டெப்னால் 8 கிலோமீட்டர் அர்த்தம். ஸோ ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும் கரெக்டாக நடக்கிறதுக்கு. நான் டைம் வச்சு நடந்து பார்த்துருக்கேன். என் ஹஸ்பண்ட் 1 மணி நேரத்தில் நடந்துருவாங்க, நான் ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் நடந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் போக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நானுமே 1 மணி நேரத்துலேயே அந்த 8 கிலோமீட்டரை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, ஸ்லீப் 7 hours அட் நைட். டீப் ஸ்லீப் போகணும். சும்மா தூங்குறேன்னு சொல்லிட்டு வேறு எதுவும் ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு படுத்துருக்கிறது இல்லை. டீப் ஸ்லீப் போகணும். பகலில் தூங்கக்கூடாது, நைட்டில் தான் தூங்கணும். ஒன்ஸ் நீங்கள் தூங்குறீங்கன்னா உங்கள் உடம்புக்கு சார்ஜ் போடுற மாதிரி, உங்களோட கலோரிலாம் டக்குன்னு சேகரிக்கிற மாதிரி. ஸோ அது பகல் டைமில் நீங்கள் அதை நடந்துச்சுன்னா அது வெயிட் லாஸ்க்கு ஒரு ஸ்டாப் பண்ணுற ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ டிப் நம்பர் 5, ஆட் ஜிஞ்சர் லெமன் டர்மரிக் டு மார்னிங் ட்ரிங்க். வாட்டரில் மிக்ஸ் பண்ணி டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி நீங்கள் குடிக்க போவீங்க. ஸோ நிறைய ரொம்பலாம் ரிச்சாலாம் ட்ரை பண்ண வேணாம். நிறைய பேர் இந்த அவகோடா அதெல்லாம் வாங்கிட்டு வச்சு ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் வேண்டாம். நம்ம வீட்டிலே கிடைக்கிற அஞ்சரைப்பெட்டியில் இருக்க இந்த இஞ்சி, எலுமிச்சப்பழம், மஞ்சள் தூள் இது போதும் இந்த டீடாக்ஸ்க்கு. ஸோ இதை வாட்டரில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2-3 வாட்டி குலுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிங்க. சூப்பராக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 6, ஸ்கிப் சுகரி ஃபுட்ஸ். இதுதான் நான் எத்தனை வாட்டி டிப்ஸு சொன்னாலுமே இந்த பாயிண்ட் என்னால் விட முடியல. ஏன்னா இது நிறைய பேருக்கு இந்த சுகரி ஐட்டம்ஸ் அவங்கள விட மாட்டேங்குது. அதனால் இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. எந்த அளவுக்கு சுகரை கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். பாயிண்ட் நம்பர் 7, 16:8 ஃபாஸ்டிங். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாலாம் நீங்கள் நினச்சிக்க வேணாம். விரத முறை. காலையில் சாப்பாடு எப்பவும் போல் நம்ம 9 மணி அந்த மாதிரி சாப்பிட்றோன்னா அது மாதிரி இல்லாமல் ஒரு 12 PM to 8 PM நைட்டுக்குள்ளே, மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்ணும். அதோட நைட்டு 8 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்ருக்கணும். லேட் நைட்டில் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டுட்டு 16 மணி நேரம் வயிற்ற காய போடுறதுக்கு பேர் தான் அந்த 16:8 ஃபாஸ்டிங். நெக்ஸ்ட்டு அந்த டைமில் வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ அந்த லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாயிண்ட் நம்பர் 9, அவாய்ட் அவுட் சைட் ஃபுட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணலனாலும் இது ஒன்று ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு வெளி சாப்பாடை தவிர்த்துருங்க. அந்த வெளி சாப்பாடு தவிர்த்தாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு உடலில் எக்ஸ்ட்ராவாக வெயிட் போடுறது ஸ்டாப் ஆகிடும். வெயிட் மெயின்டைன் ஆகும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. ஓகேங்களா? இந்த 9 பாயிண்ட்டும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். வேறு எதை பற்றி நம்ம வீடியோஸ் போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சஜஷன் மாதிரி கொடுங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.